எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க நாம் பழக வேண்டும், இல்லை என்றால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது சந்தோஷமாய் நாம் காணப்படாவிட்டால் பின்பு எப்பொழுது நீங்க சந்தோஷமாய் இருப்பீர்கள்? திருவசனம் வேதத்துல பிலிப்பியர் 4:4 சொல்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் பவுல் சொல்றாரு, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சந்தோஷத்தை பற்றி ஆலோசனை சொல்லுகிறார். ஏதோ ஒன்று கிடைக்கும் பொழுதுதான் சந்தோஷம் அல்ல, கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சந்தோஷமா இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். இப்போது உங்களுக்கு முன்பதாக இருக்கிற கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், இப்போ நீங்க அவர்களிடத்துல சந்தோஷமா இல்லைன்னா அவர்கள் உங்களை விட்டு கடந்து போன பின்பு சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன், எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருங்க, மனரம்பியமா இருங்க, இருக்கிற ஆகாரத்தை சந்தோஷமா எடுங்க, இருக்கிற உறவுகளை சந்தோஷமாய் பாதுகாத்துக் கொள்ள. சந்தோஷமாய் இருக்கிறவனை அருள்நாதர் இயேசுவானவர் இன்னும் ஆசீர்வதித்து அவனை சந்தோஷமாய் வைப்பார்.